அவர் என்ன சொல்றாரு, பூத் கமிட்டி வந்து ஒரு 68,000 பேர் போட்டிருக்கோம்னு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதான் சார் இப்போ அவர் பொய் சொல்றாங்க விஜய்க்கு தெரியாதா? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க அந்த மேடையில ஏன்னா சார் ஒண்ணும் இல்ல. இப்ப மாவட்ட செயலர்கள் நான் வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா, விஜய் அவர்கள் கைப்பட கையெழுத்து போட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட செயலர் யாரு, செயற்குழு அந்த மாவட்டத்தில செயற்குழு யாருன்னு 15 பேருக்கு தனித்தனியாக இவரு அந்த நியமன ஆணை குடுத்தாரு. அத வாங்கிட்டு போனாங்க. இதே மாதிரி ஒன்றிய செயலர்களுக்கு முதல்ல சொல்லப்பட்ட விஷயம்னா விஜயே குடுப்பாருன்னு சொன்னாங்க. அது ஆனா ஆயிரக்கணக்கான வரும். அது இல்லங்க புஷி ஆனந்த் குடுப்பாருன்னு ஒரு கதை சொல்லப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணாங்கன்னா, மாவட்ட செயலரே குடுத்துருவாங்க. ஆனா இது யாருமே குடுக்கல. அந்த ஒன்றிய செயலர்களே கூப்பிட்டு பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, சார் யாரையாவது குடுக்க சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு நாங்க தான் ஒன்றிய செயலர் நாங்க லிஸ்ட் நாங்க குடுத்துட்டோம். ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கான நியமன கடிதம் கொடுக்கப்படவே இல்லை. இவங்க இதுவரைக்கும் போட்டிருக்கிறது மாநில செயலாளர்கள் போட்டாங்க, மாவட்ட செயலாளர்கள் போட்டாங்க. அதுலயும் 6 பேர் போடல. அதற்கு பிறகு 4, 5 சார்பு அணிகள் போட்டாங்க. ஐடி விங்கு, அப்புறம் வழக்கறிஞர் அணி, சோசியல் மீடியா விங்கு இப்படி தான் போட்டாங்களே தவிர இவர்கள் இதையே போடல. அடுத்ததாக ஆதவர்ஜுன சொல்லும்பொழுது 68,000 பூத் நிர்வாகிகள் இருக்காங்க 2 பேரும் சொன்னாங்க. ஆனா உண்மையில் நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ல வந்து இந்த 68,000 பூத் நிர்வாகிகளை கொண்டு போய் புஷி ஆனந்த் குடுக்குறாரு. அவங்க கால் பண்றாங்க. கால் பண்ணா சில நம்பர்ஸ் போகவே மாட்டேங்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, "ஏங்க எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? எனக்கும் டிவிக்கு என்னங்க சம்மந்தம்னு?" கேட்கிறாரு ஒருத்தர். சார் இந்த மாதிரி ஒரு மாய தோற்றத்தை எதுக்காக அப்படி உருவாக்குறாங்க சார்? விஜய ஏமாத்துறதுக்காக ஏதாவது சில விஜய்க்கு இப்ப வேலைகள் தெரிஞ்சிருச்சு. நடக்குதா? இதுல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, அதுல 25,000 வந்து போலி.